இல்லடா ஜோதிமா, ஜோதி பேட்டி நம்ம காதெல்லாம் குத்த போறதில்ல. ஆனா உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு சடங்கு ஒண்ணு பண்ண போறோம். சடங்கா? சாமி, என்ன சடங்கு? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாண்டல் குங்குமம் இது ரெண்ட வச்சுக்கிட்டு பொண்ணை நல்லா படவையில கூட்டி வந்து ஒரு அரண்மனை நாற்காலியிலே உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அந்த சாண்டலை எடுத்து லெப்ட் ரைட் கன்னத்திலே ஒவ்வொருத்தரா வைக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சடங்கை பண்ணோம்னா ஜோதி பேட்டிக்கு இருக்கிற ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடும். இது கல்யாணத்துக்கு நலங்கு வைக்கிற மாதிரில இருக்கு. நகி 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 அக்கா, சாரி நகி பேட்டி, நலுங்குங்கிறது நலம் பொங்குறதுக்கு தானே. அது எப்ப வேணாலும் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். எல்லா டைமும் அதுக்கு குட் டைம் தான். அண்ணே சூப்பரா செக் வைக்கிறீங்கண்ணே. டேய், நானே ஏதோ ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு மாட்டி கொடுத்துறாதீங்கடா, பேசாம நில்றான். சாமி, ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா சடங்குல நாங்க செஞ்சுறோம் சாமி. எதுக்கு இன்னொரு நாள்? சாமி தரிசனம் கொடுத்தா அந்த நாளே நல்ல நாள் தானே. இன்னைக்கே அந்த ஃபங்க்ஷனை வச்சிடுவோம். இன்னைக்கே வா. ஆமா, எதையும் நன்றே செய் அதையும் அன்றே செய்யணும். யாருப்பா அது? நம்மள மாதிரி தாடி வச்சிருப்பாரு. அவரே சொல்லி இருக்காரு. சீதாலட்சுமி, அதே சாமியாரே சொல்லிட்டாருல நாள் நல்லா இருக்குன்னு. அப்புறம் என்ன? ஜோதி, நீங்க போய் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க, போங்க. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். என்னம்மா? போங்க, நலுங்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க எல்லாரும். சொல்லுடி. இங்க என் வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடந்தது? ஜோதிக்கு நலங்கு வைக்கிறாங்கடி. என்னடி சொல்ற? எப்படி? யாரோ ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்து இந்த வீட்டோட பொண்ணுக்கு பரிகாரம் பண்ணணும், அப்பதான் அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி ஜோதிக்கு நலங்கு வைக்கிறாங்கடி. டே கார்த்தி, நான் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டேன். என்னடி சொல்ற? இது எல்லாமே கார்த்தியோட வேலை தாண்டி. என்னடி சொல்ற? கார்த்தியா? கார்த்தி தான் இங்க இல்லையே. யாரோ சாமியார் தான் அனுப்பியிருக்காப்ல. ஏ லூசு, அந்த சாமியார நல்லா பாரு, அது கார்த்தியா தான் இருக்கும். ஆமாடி, மாப்பிள்ள. ஏய், எதுக்குடி இப்ப ஜோதிக்கு நலுங்கு வைக்கிற? இல்லடி, கார்த்திக்கு நலுங்கு வைக்கிறப்போ நீ போன் பண்ணி ஜோதிக்கும் நலுங்கு வச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணல. அத நான் கார்த்திக் கிட்ட சொன்னேன். அதே நலுங்கு வைக்க ஏற்பாடு பண்ணிட்டான் போல இருக்கு. இது எல்லாமே உனக்காக தாண்டி. உன் ஃப்ரெண்டு நான் உனக்காக கொடுக்கிற கல்யாண கிஃப்ட். சரி சரி, நான் ஜோதிக்கு நலுங்கு வைக்கிறத பாக்கணும். எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறியா? வீடியோ எடுத்து அனுப்புறது என்னடி? வீடியோ கால்லே வரேன், நீ நேரடியாவே பாரு. சரி சரி, சீக்கிரம். உணர்ச்சி வசப்படாதீங்க அண்ணே. அச்சா 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 அச்சா, ஜெய் போலனா ஜெய் போலனா. அப்புறம் மாதாஜி, ஜோதி வந்துருச்சு, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. அந்த சாண்டல் குங்குமம் எல்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன நான் சொல்றது? அச்சா அச்சா.
என்னத்த பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சித்ரா. என்ன இங்க நின்னு பாத்துட்டு இருக்க? போய் ஆசீர்வாதம் பண்ணு போ. போ. बेटी जाओ बेटी, சடங்கு எல்லாருமே பண்ணணும். என்ன ஜெயா, சந்தோஷமா? எனக்கு சந்தோஷம்தான். நீ சந்தோஷமா இருக்கியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, அது கார்த்தி ஜோதி கல்யாணம் தான். நீ கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, அங்க யாருக்கும் சந்தேகம் வரலையே? யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இதுக்கப்புறமும் யாருக்கும் சந்தேகம் வராம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷம்தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. கார்த்தி கச்சிதமா முடிச்சிருவான். அவன் யார் புள்ளன்னு நினைச்ச? நட்ராஜனோட புள்ள. ஒரு விஷயத்தை எடுத்தானா சரியா முடிக்காம விடவே மாட்டான். சரிடி, நான் வச்சிடுறேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா என் மருமகளுக்கு சந்தேகம் வந்துரும். அப்புறம் என்ன தேடி இங்க வந்துருவா. சரிடி. ஐயோ, மாட்டணும். ஜெயம்மா, போன்ல ஏதோ நட்ராஜன் புள்ளன்னு ஒரு பேச்சு அடிபட்டது. அது அது ஆமா. நீங்க இப்பதான் வந்தீங்களா இல்ல முன்னமே வந்துட்டீங்களா? இப்பதான் வந்தேன். அது ஒண்ணு இல்லைங்க. நம்ம கார்த்தி ஏதோ பஞ்சாயத்துக்கு போயிருக்கான். 2 குடும்பத்தோட சொத்து பிரச்சனையையும் சரியா பேசி சொத்தை பிரிக்காம ஒண்ணு சேர்த்து வாழ வச்சுட்டானா. போன்ல பக்கத்து தெரு பவானி அவனை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தா. யாரு? ஏன் புள்ளையாச்சே? அத தேங்க நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். தப்பிச்சேன். என்ன இது? அத்தை போயிட்டு போயிட்டு வந்து நம்மளே பாக்குறாங்க. ஒருவேளை கெட்டப் சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? ராஜம்மா தான் நாகரத்னமே கண்டுபிடிக்கல. இவங்கெல்லாம் எங்க கண்டுபிடிக்க போறாங்க? நான் நினைச்சதவே நீங்க நடத்திட்டீங்க மருமகனே. எல்லாரும் நலங்கு வச்சாச்சா? பண்ண மாடி கூட்டு போங்க. எப்படியாவது மாப்பிள்ளைய நலங்கு வைக்க சொல்லணுமே. சாமி, நீங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானும் நலுங்கு. ஓ, சண்டல் குங்குமம். ஆமா சாமி. அச்சா அச்சா அச்சா. சரி. ஜெய் பாலநாத். ஜோதி பெட்டி. சாரி சாரி, ஒரே சைடு வச்சுட்டு இருக்கல்ல.
अच्छा अच्छा जय भोलेनाथ சாமி ஆசீர்வாதம் பண்ணது போதும், போய் உட்காருங்க. சாமி நான் கொஞ்சம் ஆசீர்வாதம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்பதான் புண்ணியம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் ஜெய் போலநாத் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கும் ज्योति बेटी अच्छा बेटी है जय भोलेनाथ அண்ணா ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துல தட்சணையை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இங்க என்ன பிரச்சனையாகணும் ஒரே பயமா இருக்குண்ணே. டேய் உங்களை விட பெரிய பிரச்சனை ஏதாவது வரப்போதாடா? ஏன்டா இப்படி படுத்துறீங்க? பேசாம நில்றா நில்றா நில்றா. சரிண்ணா நடக்கட்டும் நடக்கட்டும். வணக்கம் ராணிமா. வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. போலீஸ் என்ன வாயிடா உனக்கு? பிரச்சனை பிரச்சனைன்னு பெரும் பிரச்சனை வந்து நிக்குதாடா. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஃப்ளோல சொன்னேன், அது படிச்சிருச்சு. டேய் லூசு பையல, எதுக்கும் பயப்படாம நில்லுங்க. அவங்கிட்டே சொல்லு. உட்காருங்க சார். என்ன இவ்வளவு தூரம்? சாரி சார், வீட்ல ஃபங்க்ஷனுங்கிறது தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கோர்ட்லயே வந்து பார்த்திருப்பேன். இட்ஸ் ஓகே. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. சார், ஒரு அக்யூஸ்ட் சாமியார் வேஷத்துல வீட்டுக்குள்ள எல்லாம் பூந்து பொம்பளை கிட்ட இருந்து பெருசா பணம் அடிச்சிருக்கான் சார். சொல்ல மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தான் சார். நம்ம ஸ்டைல்ல கொஞ்சம் அடிச்சு விசாரிச்சதுல ஆல் ஸ்பாட் அவுட். அண்ணே கேட்டீங்களா? ஆல் ஸ்பாட் அவுட்டா? ஆமாண்டா. அண்ணே இப்ப என்ன பண்றது? இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணல. பேசாம அப்படியே நில்லுங்க, மாட்டிக்காதீங்க. போங்க போங்க, பொசிஷன் போங்க, பொசிஷன் போங்க. ஐயோ மாட்டினா செதைச்சிருவாங்களே. சரி, நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே வாங்க. தேங்க்யூ சார். ஐயோ போலீஸ் பாக்குது. ஆமா, இவர் யாரு? ஷாமியார் ஜோதிடர். ஓ, நீங்க சாமியாரா ஜோசியரா? ஜோசியம் பாக்குறான் சாமியார். சாமியார் ஜோசியம் ஏதோ ஒண்ணு விடுங்க. ஓ, ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதான் சாமியாரை வச்சு சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை உங்க வீட்டுல இல்லடா, எனக்கு தான். எனக்கு உச்சா வர்ற மாதிரி இருக்குண்ணே. டேய் என்னைக்கு இல்லாம புதுசா வாட வருது உனக்கு? கொஞ்சம் அடக்கிட்டு நிக்க மாட்டேன். அதனால தான் கோர்ட்டுக்கு இன்னைக்கு போக முடியல. ஆத்திரத்தை அடக்கினாலும் சார் நீங்க கொஞ்சம் கேட்டு. சாமி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. சாமி எந்த ஊரு? நான் கூட தான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. நான் ஏதாவது கேள்வி கேட்டேனா? நீங்க தான் ரொம்ப கேள்வி கேக்குறீங்க. நமக்கு ஊருக்கு எதுவும் கிடையாதுக்கோ. நான் ஒரு பரதேசி. கைலாசம் ராமேஸ்வரம் அப்படின்னு ஏதோ ரவுண்டிங்ல இருப்போம், அவ்வளவுதான். உங்களை பார்த்தா சாமியார் மாதிரியே தெரியலையே. ஐயோ சமாளிப்போம். உங்களே பார்த்தா கூட தான் எனக்கு போலீஸ் ஆபீசர் மாதிரி தெரியல. ஏதோ கோயில்ல மண்டபத்துல வேலை பார்க்குற வாட்ச்மேன் மாதிரி இருக்கும். சரி, உங்க போலீஸ்காரங்க எல்லாம் டவுட் தான் படுவாங்க. நீங்க நம்புற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், வாங்க. ஒரு டியூட்டி பார்க்கறேன்னு சொல்லிட்டு 2 டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வைஃப்க்கு தெரியாம 2 செட்டப் வச்சிருக்கீங்க. உங்க செட்டப் பேரு மங்களம் தானே? சுவாமி, நீங்க எவ்வளவு பெரிய மகான். உங்களை போய் நான் சந்தேகப்பட்டேன். காவல்துறை அப்பெல்லாம் டப்பு டப்புன்னு கீழே விழக்கூடாது. என்ன சொல்றீங்க? அவனோட 2வது ரேஷன் கார்டை பத்தி சொன்னேன்டா, சைலண்ட் ஆயிட்டா. சுவாமி, என்ன நீங்க உங்க வாயால ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாயில தான் வாழ்த்த முடியும். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். ஏற்கனவே என் மனைவி மங்களம் உண்டாயிட்டா. அப்ப நீங்க டியூட்டிக்கு சரியா போல.
சார் அப்ப நான் கிளம்பட்டுமா? ராணிமா நான் போயிட்டு வரேன். சுவாமி எனக்கு பிரம்மோஷன் கிடைக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. மகான் எவ்வளவு ஒரு மகான். சார்வால் சுவாமி தொப்பியா மறந்துட்டு போறீங்க. ஐயோ சுவாமிக்கு எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு ஞானம். சாமியை தொப்பி தொட்டு கொடுத்துட்டார். இனிமேல் எனக்கு பிரம்மோஷன் தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லது நல்லது. இப்படி இருந்தா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். சாமி கை கால் கழுவிட்டு வந்துருங்க, சாப்பிடுவீங்க. இருந்தா எல்லாமே கலைஞ்சிடும். என்னது கலைஞ்சிருமா? அது என்னோட தவம் சொல்றேன் பாட்டிஜி. அண்ட் பாட்டிஜி நம்ம இந்த சாப்பாடுலாம் சாப்பிடறது இல்ல, ஒன்லி காத்து தண்ணி தான் சாப்பிடுறோம். ஜோதிஜி இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஷாருக் கான், சல்மான் கான், சாமி கை கழுவிட்டு வர்ற வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நிக்கணும். ஓகே? சரிங்க சாமி. இவங்களெல்லாம் ஜோதி எப்படித்தான் சமாளிக்குதோ. நல்ல வேலையா ஜோதிக்கு ஃபங்க்ஷன் நடத்தியாச்சு. தாடி விக்கெல்லாம் பெரியறதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும். ஜெய் போலேநாத். போலேநாத்லாம் இருக்கட்டும் மாப்ள. நீங்க நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஜோதி மாதாஜி நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லல, உங்க அம்மா ஜெயலட்சுமி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜெயலட்சுமியா? அவங்க யாரு? எனக்கு எந்த லட்சுமியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே லட்சுமி ஆல் இந்தியா ஃபேமஸ் சிங்கர் எம்எஸ் சுப்புலட்சுமி. இங்க பாருங்க மாப்ள, சும்மா நடிக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். என் பொண்ணுக்கு நலங்கு வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த தேங்க்ஸ் எல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லணும். இருந்தாலும் நீங்க தானே எல்லாம் பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இது வரைக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன் சரியா ஒட்டலையா? ஐயோ மாப்ள, இதுல இல்ல, கல்யாணத்துல. ஓ, இப்போ நம்பிக்கையும் வந்துருச்சு. என்ன நம்பிக்கை? உங்களுக்கும் ஜோதிக்குமான கல்யாணம் தான். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி ஜோதிக்கு நலங்கு வச்ச உங்களுக்கு கல்யாண மாப்பிள்ளையா ஜோதி கழுத்துல தாலி கட்டுறதா பெரிய விஷயம். சரி சரி, நீங்க சீக்கிரம் போங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்து. ஆமா ஆமா, உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சந்தேகப்படுறீங்க. இப்ப பாருங்க. ஜெய் போலேநாத், ஜெய் போலேநாத். என்னம்மா? அப்பா, அந்த கார்த்தி பையலோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா. அவன் அப்பனுக்கு இருக்கிற அதே தைரியமும் திமிரும் இல்ல இல்ல அதை விட அதிகமாவே இருக்கு. என்னம்மா சொல்ற? இன்னைக்கு அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா? சாமியார் வேஷத்துல வந்து ஜோதிக்கு தோஷம் இருக்கு, அத கழிச்சாதான் அவளுக்கு கல்யாணம் ஆகும், அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி வீட்லயே அவளுக்கு நலுங்கு வச்சுட்டான்ப்பா. அதுவும் எல்லாரும் முன்னாடியே வச்சுட்டான். யாருக்கு சந்தேகம் வரலையா? அவன் தான் பெரிய வித்தக்காரனாச்சே, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டான். அந்த கேள்வி கூட நம்பிடுச்சு. ஆனா நான் நம்பலப்பா. அந்த பையன் என் மாமியார் கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்தது கார்த்தின்னு தெரிஞ்சது. அப்பா, போக போக அவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வரான்ப்பா. கடைசியில அவன் ஜோதி கழுத்துல தாலியை கட்டிடுவான் போல இருக்கு. என்னப்பா அமைதியாயிட்டீங்க? இதுக்கு மேலே தாமதிக்க கூடாதுமா. நான் பார்த்த மாப்பிளையோட ஜோதிக்கு சீக்கிரம் நிச்சயம் பண்ணிட வேண்டியதுதான். முதல்ல அத பண்ணுங்கப்பா.